getting late. ஒருபோதும் கவலைப்படாதீங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வெயிட் பண்றது நல்லது. Your wait is worth it. நீ என் காத்திருக்கிறது நல்லது. பெரிதானவைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்னோட கூட சேர்ந்த பாடலை பாடுறீங்களா? கர்த்தர் ஆராதிக்கிறீங்களா? கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. என்ன கூட சேர்ந்து ஆசையா? கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இருக்கிற நிலை கரங்களை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லி, காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன் காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமா முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவங்க 2வது அதிகாரம் 3வது வருஷத்துல குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டுள்ளது. அது முடிவில விலகும், அது தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாது என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். Something in your life is getting late. உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் தாமதமாகுதுன்னா பெரிதாய் உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?